வணக்கம் நியூஸ் 7 தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். அதிமுகவின் இரு அணிகளுக்கிடையே விரைவில் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெறும் என மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக எம்பியுமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தவறான தகவல்களை கூறி வருவதாகவும், காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுதான் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியதாகவும் தம்பிதுரை குறிப்பிட்டார். தேர்தல் என்பது எந்த நேரத்தில் 5 ஆண்டு காலம் வந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்து பணியாற்ற வழக்கம். அதுதான் ஓபிஎஸ் அந்த நேரத்தில் சொல்லியிருப்பார். தேர்தல் வந்தால் பணியாற்ற வேண்டும். இன்னும் 4 ஆண்டு கழித்து தான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே நாமெல்லாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார் கருதுகிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தல் வரும். உள்ளாட்சி மன்றத்தை என்னைக்கு வரும் சொல்லலையே. நீட் தேர்வு ஒரு தவறான பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகம் பிறப்பிக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். அதான் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் யூபிஏ அரசாங்கம் இருக்கும் பொழுது திமுக அதில் அங்கம் அளித்தது. ஆகவே அந்த அரசு தான் நீட் தேர்வு வர வேண்டும் என்று கொண்டு வந்தது. அதை உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் தந்து நீட் தேர்வை நடத்தி செய்ததற்கு காரணம் காங்கிரசும் திமுகவும் தான். ஆகவே தவறான ஒரு பிரச்சாரத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது வருந்தத்தக்க ஒன்றாகும். சென்னை வடபழனியில் 4 பேர் உயிரிழந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது நாளாக அதிகாரிகள் இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர். தீ விபத்து நேரிட்ட கட்டிடத்தை நேற்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விபத்து நிகழ்ந்த கட்டிடத்தில் விதிமீறல் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் கட்டிட விதிமீறல் தொடர்பாக வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர். கட்டிடத்தின் உரிமையாளர் வெளியூர் சென்றுள்ளதாகவும், அவர் திரும்பி வந்தவுடன் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தீ விபத்து நடந்த இடத்தில் மாநகராட்சி நிர்வாகம் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தட்டி விட்டு அப்படியே ஒருத்தருக்கு தட்டி விட்டுன்னு போயிட்டோம். மேலே போய் மாடியில் போய் எல்லா பசங்கள்லாம் கூப்பிட்டு, மாடியில் நிறைய பேர் பசங்க, இந்திக்கார பசங்க, எங்கள் பசங்க எல்லாரும் மாடியில் தான் டேங்க் மேலே படுத்திருப்பாங்க. அவங்களாம் போய் தண்ணி ஊற்றி எழுப்பி புகை, அது வரைக்கும் புகை ஃபுல்லாக அடிச்சிடுச்சு சார். எங்கள் மேலாம் புகை அடிச்சிடுச்சு. சென்னை வடபழனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் பலியானார்கள். அந்த விபத்து நடந்தது எப்படி, விபத்தின் போது உயிர் பலி எவ்வாறு ஏற்பட்டது, உயிர் பிழைத்தவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது குறித்து தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்திற்குள் இருந்து நமது செய்தியாளர் சுபாஷ் அளித்த பிரத்யேக தகவல்களை காணலாம். சென்னை வடபழனி தீ விபத்தில் 4 பேர் நேற்று உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கியிருந்த நிலையில் அந்த பகுதி, அதாவது அந்த பாதிப்புக்குள்ளான அந்த வீட்டில் இறந்தவர்களுடைய வீடு இதுதான் D3, இது D4 ஆனது எண், இது D3. இந்த வீட்டில் இருப்பவர்கள் தான் 4 பேர் மூச்சு திணறி, அதாவது புகை மூட்டமானது உள் வழியாக வந்து இதற்கு பதில் வழியே இல்லை. அதாவது இந்த புகை மூட்டமோ ஏதோ செல்வதற்கான விஷயங்களோ இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக மூச்சு திணறி இந்த இடத்தில் தான், இந்த வீட்டில் தான் இந்த 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய, அதாவது அவர்களால் வெளிவர முடியாத சூழல், சிறிய அளவான காட்டுப்போக்குக்கான வசதி இருந்தாலும் ஒட்டுமொத்த புகை நிரம்பும் போது அவர்களால் வெளிவர முடியாமல் மூச்சு திணறி, அதாவது அதிகபட்சமாக லங்ஸில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த இடம்தான் தற்போது இந்த வீட்டில் தான் 4 பேர் உயிர்கள், அதாவது சிறுமி சிறுவன் உட்பட 4 பேர் உயிரிழந்த வீடு இதுதான். இது போன்று, அதாவது புறா கூண்டு போல அடுக்கி வைக்கப்பட்ட இந்த வீடுகளில் வாழ்வதற்கான எந்தவித வசதிகளும் இல்லாத, ஒரு அடிப்படை இல்லாத நிலையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று விசாரணை நடத்த தொடர்ச்சியாக அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தாசில்தார் தற்போது ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு ஒரு ஆய்வு செய்யப்பட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் இது போன்ற விபத்துகளை தடுக்க முடியும். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இன்று மதுரை வருகை தந்த அழகருக்கு எதிர் சேவை என்னும் வைபோகம் நடைபெற்றது.
பட்டாடை உடுத்தி கையில் வேல் கம்புடன் கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் கோவிலிலிருந்து மதுரை நோக்கி அழகர் நேற்று புறப்பட்டார். தங்க பல்லக்கில் பக்தர்கள் புடைசூழ மதுரை வந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கையில் விளக்கு ஏற்றி பக்தர்கள் அழகருக்கு வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரையின் பல்வேறு பகுதிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு நள்ளிரவு திருமஞ்சனம் நடக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றிற்கு புறப்படும் கள்ளழகர் காலை 6:15 மணிக்கு மேல் 7 மணிக்குள் வைகை ஆற்றில் இறங்குகிறார். இத்திருவிழாவில் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், காவல்துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் பெருமாளை பார்க்குறதுக்கு உதவி தந்திருக்க அனைவருக்கும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுருக்கிறோம். வாட்டர் பாயிண்ட்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கக்கூடிய இடத்துல அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து சிறப்பாக காவல்துறை மூலியமாக பண்ணியிருக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு அழகர் பெருமாளை கொடுக்கக்கூடிய காட்சி நல்ல சிறப்பாக அவருடைய அருள் பெற்றுட்டே இருக்கிறார்கள். தமிழக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தமிழக அரசின் கையாலாகாத தன்மையே காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக ஆட்சியாளர்களின் நிர்வாக திறமையின்மைக்கு அரசு போக்குவரத்து கழகமும் மின்வாரியமும் சிறந்த எடுத்துக்காட்டு என குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக இரு பொதுத்துறை நிறுவனங்களும் பல ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் சேர்க்கைகளில் அவர்களின் நலனை விட பொது நலனே நிறைந்துள்ளது என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். இதை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வேலை நிறுத்தத்தை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் நேற்று மர்மமான முறையில் மரணமடைந்த நிலையில் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக மோகனூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மோகனூர் சாலையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிடங்களை கட்டும் ஒப்பந்த பணிகளை செய்து வந்தார். இவர் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரெங்கன்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் சுப்பிரமணியம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் என கூறியுள்ளனர். அண்மையில் நடந்த வருமான வரித்துறையினரின் சோதனைக்கு பிறகு யாரேனும் நெருக்கடி கொடுத்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக சுப்பிரமணியம் தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை சரஸ்வதி வாசகசாலை தெருவைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான முத்துராமன் என்பவரது வீட்டில் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றுள்ளனர். இதில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மட்டும் சிறிது சேதமடைந்தன. இதுகுறித்து முத்துராமன் தேவக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளவர்களில் 12 அமைச்சர்கள் 35 எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் வர தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் நேற்று அவர் உரையாற்றினார். அப்போது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது தங்கள் விருப்பம் அல்ல என்றும் ஆட்சி மாற்றமே தங்களின் கோரிக்கை என்றும் தெரிவித்தனர். 12 அமைச்சர்கள் 35 எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் வர தயாராக உள்ளதாக குறிப்பிட்ட செம்மலை, ஒருவேளை ஆட்சி கலைந்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக இருப்பார் எனவும் குறிப்பிட்டார். வெளிப்படையாக சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் நிம்மதியாக இல்லை, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிம்மதியாக இல்லை. அதைத்தான் இங்கே சொன்னது செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாசலம், அங்கே கலகிறார், கோவை கலகிறார், சூலூர் கலகிறார்.
இப்படிப்பட்டவர்களை சொன்னார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், 12 அமைச்சர்கள் தயாராக இருக்கிறார்கள், 35 எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு 12 அமைச்சர்கள் செல்ல தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்த தகவலில் உண்மை இல்லை என கூட்டுறவு அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கமளித்துள்ளார். நெல்லை கூட்டுறவு பண்டகசாலையில் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக ஆட்சியை கிளைக்க நினைப்பவர்களை அவரது ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என்றும் செல்லூர் ராஜு அப்போது குறிப்பிட்டார். ஏன் சார், யாரோ கேட்கறதுக்கெல்லாம் நீங்க பதில் இதெல்லாம் கேட்கலாம். இது ஒரு கேள்வியா? இதெல்லாம் கேள்வி இல்லாத ஒன்று. அதை எவரோ ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இல்லை. அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உடல்நலிவுற்ற நேரத்திலும் உருவாக்கின இந்த அரசை யாராவது இந்த அரசுக்கு குந்தகம் விளைக்குன்னு நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் அம்மாவுடைய உண்மையான விசுவாசியா இருக்குமா, அம்மாவுடைய ஆத்மா அவங்களை மன்னிக்காது. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலய சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 3வது திவ்ய தேசமாக விளங்கும் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தின் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் சாரங்கபாணி சுவாமி ஸ்ரீதேவி தாயார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். எதிர்பார்த்த அளவில் பக்தர்கள் வராததால் தேரினை தள்ள பொக்லைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றனர். திருவள்ளூர் அருகே ஆரணி ஆற்றின் கரையோரம் காலாவதியான உணவுப் பொட்டலங்களை புதைத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காட்டூர் அருகே உள்ள காட்டுப்பாக்கம் மற்றும் தத்தைமஞ்சி கிராம பகுதிகளில் ஆரணி ஆற்றங்கரையில் சுமார் 3 டன் அளவிலான காலாவதியான மாட்டிறைச்சி, மீன் மற்றும் பல்வேறு உணவு வகைகள் புதைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்த சிறுவர்கள் காலாவதியான உணவுகள் என தெரியாமல் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். இதை பார்த்த பொதுமக்கள் சுகாதாரத்துறையினருக்கு புகார் அளித்தனர். பின்னர் அங்கு வந்த சுகாதாரத்துறையினர் மண்ணில் புதைக்கப்பட்டவை காலாவதியான உணவுப் பொருட்கள் என்றும் அதை யாரும் உண்ண வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினர். இதனிடையே காலாவதியான உணவுப் பொருட்களை பாதுகாப்பற்ற முறையில் புதைத்து சென்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 3 டன்னுடைய பொருள் இருக்கும், அங்கே புதைக்கப்பட்டிருந்தது. அதை உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்த பிறகு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக உடனே பார்த்த போது அங்கே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சி ஆதிவராக பெருமாள் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் கோரதம், கருடன், அனுமான் போன்ற பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ லட்சுமிபதி தாயார்களான பூதேவி, ஸ்ரீதேவி சகிதம் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் காலை 8 மணிக்கு பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி ஆற்றில் கார் கவிழ்ந்ததில் காணாமல் போன ஒருவரின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உதகையைச் சேர்ந்த நரேஷ் மற்றும் அபிஷேக் ஆகியோர் பெங்களூரில் இருந்து வந்த நண்பர்களாவர். நிதிஷ், ரோஹித் ஆகியோருடன் மசினகுடியிலிருந்து உதகைக்கு காரில் சென்றுள்ளனர். அவர்களின் கார் மசினகுடி அருகே சென்றபோது காட்டு பன்றி மோதி ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் காரில் இருந்த நிதிஷ், ரோஹித், அபிஷேக் ஆகியோர் உயிரிழந்தனர். நரேஷ் என்பவர் உயிருடன் மீட்கப்பட்டார். விபத்தில் உயிரிழந்த நிதிஷ், ரோஹித் ஆகியோரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன அபிஷேகின் சடலத்தை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முதுகுளத்தூர் அருகே நிலத்தகராறு காரணமாக விவசாயி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் சுவாத்தான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமு மற்றும் அவரது தம்பி மகன்களுக்கிடையே நிலத்தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை விவசாயி ராமுவை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது தம்பி மகன் தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராமு கொலை தொடர்பாக விசாரணை நடத்தினர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடையதாக கருதப்படும் வேலாயுதம் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று நடைபெற்ற வாராந்திர சேவை நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். நேற்று திருப்பதி தேவஸ்தானம் சென்றடைந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஏழுமலையான் கோவிலில் வாராந்திர சேவை நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த சிறுமியை அவ்வழியாக வந்த பசுமாடு ஒன்று திடீரென முட்டி தள்ளிய காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. மாடு முட்டியதால் நிலைகுலைந்த சிறுமி கீழே விழுந்து அழத் தொடங்கினார். உடனடியாக சாலையில் நின்ற பொதுமக்கள் பசுமாட்டை அங்கிருந்து விரட்டி சிறுமியை காப்பாற்றினர். இந்த காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.